அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு 7 விதமான வழிபாடுகள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? முதலாவது குலதெய்வ வழிபாடு. முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும். 6 பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்றும் வர வேண்டும். குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் 5 முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையிலிட்டு வழிபட வேண்டும். இப்படி 9 பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைவிடும். அது மட்டுமன்றி வரவேண்டிய கடன் பாக்கியிருந்தாலும் வசூலாகிவிடும். இரண்டாவது விநாயகர் வழிபாடு. கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள். ஓம் மகா கணபதியே நம என்று கூறி 3 முறை தலையில் குட்டிக் கொள்ளுதல் வேண்டும். சதுர்த்தி சஷ்டி நாட்களில் நைவேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள். நிச்சயம் கடன் தீரும். மூன்றாவது கோமாதா வழிபாடு. செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும். காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும். மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது. திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழித்தரும். நான்காவது வழிபாடு பைரவர் வழிபாடு. ருணவிமீசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும். அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும். பஞ்சமி தினத்தில் அம்பிகை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும். வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம். ஐந்தாவது சரபீஸ்வரர் வழிபாடு. வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருவிழிமிழலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும். திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள செந்நெறியப்பர் என்னும் சார பரமேஸ்வரன் மீது பாடப்பட்டதாகும். இந்த தலத்தில் மார்க்கண்டேய முனிவர் ருண விமோசன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீங்க பெற்றார் என்பது வரலாறு. பூரி யாவரும் புண்ணிய பொய் கெடும் கூறி தாய அறிவுகை கூடிடும் சீரி யார்பையில் சேருடன செர்நெறி யாரை யாகன்றன் நாம நவிலவே. ஆறாவது முருகன் பெருமான் வழிபாடு. செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். விரைய செலவுகள் குறையும் என்பார்கள். எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம். சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழிந்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஏழாவது குளிகை நேரம். வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள். நிச்சயம் முழு கடனும் தீரும். அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள். அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகு உபயோகியுங்கள்.